வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களோட வியாபார நடவடிக்கை எப்படி போகுது? இது வந்து கூல் ட்ரிங்க்ஸ் தானே. இது நார்மலாக எந்த இதுக்கு உழைப்புக்கு தகுந்த மாதிரி இந்த வயதுக்கு தகுந்த மாதிரி ஓடிக்கொண்டு ஓகே, உங்களோட வயதுக்கு தகுந்த மாதிரி ஓடுது. ஓடுது. நாட்டில் தற்போதைய பொருளாதார நிலைமை வந்து எப்படி இருக்கு? பொருளாதார நிலைமை இருந்தால் முதலாவது வந்து இந்த வியாபாரிமார், இந்த பருக்கள் வியாபாரிமார் திருந்துனா சரி, அவையில் பதுக்கி வச்சிடுறது. பிறகு யாரும் அறிஞ்ச தெரிஞ்ச ஆக்களுக்கு வந்தால் இரகசியமாக கொடுக்குறது. மற்றது அஞ்ச பத்தை கூட்டி விற்கிறாங்களே, இதுதான் உண்மை. மற்றபடி உப்பு வந்து ஒரு இந்த நியூஸ்லாம் அறிவிக்கிறவங்க தான் அங்கே வந்து இங்கே வந்து காரணம் பதுக்கல். இந்த லாபம் வைக்கிறான். அதாவது ஒரு கொஞ்சம் ஒரு சரி ஒரு 50 ரூபா வச்சாலும் பரவாயில்லை, 200 ரூபா ஒரு பேக்கெட் வைக்கிறான் உள்ள விலையை விட. அப்போ அதெல்லாம் வந்து பிழையான இது. எங்கன நாட்டிலே உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள், அதாவது உப்பாக இருக்கட்டும், தேங்காவாக இருக்கட்டும், இப்படி நிறைய பொருட்கள் வந்து வெளிநாட்டுகள்ல இருந்து இறக்குமதி செய்கிறாங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? காரணம் வந்து கால சூழ்நிலைகள். என்னென்னு சொன்னால், இதுக்கு முதல் காலத்தில் வந்து அந்தந்த மாதம்தான் மழை பெய்யும். இப்போ என்னென்னு கேட்டால், அந்த காலத்தில் வறட்சியும் இருக்கும், குளுமையும் இருக்கும். இந்த காலத்தில் என்னென்னு சொன்னால், இப்போத்தைய நிலைமையில் ஒரே மழை, ஆனால் உப்பு விளைகிற இடம் முழுக்க வெள்ளம் நிற்கிது. கூடுதலாக அதான் பிரச்சனை. வறட்சிக்கு வந்து அந்த காலத்தில் வறட்சி இருந்தது, மக்களும் நல்லா இருந்தாங்க. இப்போ மக்களும் சரியில்லை. அதே மாதிரி கால சூழ்நிலையும் போய்கொண்டிருக்கு.